ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான வீடியோ பார்ப்போம். அதாவது வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற எந்த ஒரு மெசேஜிங் அப்ளிகேஷனாக இருந்தாலும் இந்த ஃபீச்சர் இருக்குது. அல்லது ஒரு சில ப்ரௌசர்ஸில் கூட வெப்சைட்ஸ் கூட நம்ம இந்த மாதிரி முறையை யூஸ் பண்ணலாம். அதாவது ஷார்ட்கட் செட் பண்ணுறது. அது எப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம பூவர்ஸனோட சேட்டில் இருக்க வச்சுப்பேன் டெலிகிராமில். அதை நம்ம டெலிகிராம் ஓப்பன் பண்ணி அப்புறம் ஒரு சேட்டை சர்ச் பண்ணியோ இல்லை தேடியோ ஃபோல்டர்ஸ் வச்சுருந்தோம்னா பர்சனல் ஃபோல்டர் கிளிக் பண்ணி அவங்க வந்ததான் இருக்கணும் இல்லையா? இப்போ அர்ஜென்ட்டாக ஏதோ மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா, அடிக்கடி இவருக்கு மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்னா, அவரோட சேட்டை நம்மளோட ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு அப்ளிகேஷன் காட்டும் இல்லையா, வாட்ஸ்அப், டெலிகிராம் இந்தமாரி அப்ளிகேஷன் நம்மளோட ஹோம் ஸ்க்ரீன் லான்ச்சரில் காட்டும் இல்லையா, அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஐக்கானா. அப்போ நம்ம அந்த ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா எந்த ஒரு இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் டேரெக்டாக ஒரு சேட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். இது நாட் ஓன்லி டெலிகிராம், வாட்ஸ்அப்லேயும் உண்டு. டெலிகிராமோட அதர் கிளைண்ட்ஸான நெகோகிராம், டெலிகிராஃப் ப்ளஸ் எல்லாத்துலேயுமே இது உண்டு. ஸோ அது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம இப்போ நெகோகிராம் தான் யூஸ் பண்ணி வச்சு காட்ட போகிறேன். இது மற்ற இதுக்கும் ஒர்க் ஆகும், ஓகேங்களா? நான் டெலிகிராஃபில் இதே ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுவும் இதே மாதிரி சிமிலராக தான் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம வாட்ஸ்அப்பில் பார்ப்போம். நெட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன், மெசேஜ் பண்ணுவாங்கன்ட்டு இந்த மாதிரி நேம் சொல்லுது பூவர்சன் அப்படின்னு அதை கிளிக் பண்ணாலும் சரி, இந்த ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணாலும் சரி கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் மோர் ஆப்ஷன் இருக்கும் டாப் ரைட்டில், அதை கிளிக் பண்ணுங்க. கடைசியாக ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். ஒரு சில கிளைண்ட்டில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால இது கடைசியாக இருக்கிறது ஒன்று நடுவில் இருக்கும். ஸோ ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் எங்கே இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு தட்டுங்க. ஸோ ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன், ஸோ இதெல்லாம் ஆடை கொடுத்துருவோம். ஸோ இப்போ ஆட் ஆகிடும். நம்ம வாட்ஸ்அப்புக்கும் ஷார்ட்கட் செட் பண்ணிட்டு அவரமாக போயிட்டு ரெண்டுத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இப்போ அதே மாதிரி டெலிகிராமில் பார்த்தோம் இல்லையா, அங்கே ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணோம். இங்கே குரூப்பு எதாக இருந்தாலும் சரி, மோர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது வாட்ஸ்அப்பில் மோரை கொடுங்க. அப்புறம் திருப்பியும் ஸ்வைப் பண்ணுங்க. ஆட் ஷார்ட்கட், இதெல்லாம் கடைசியாக இருக்கும். நான் ரிவர்ஸில் ஸ்வைப் பண்ணுறேன், அதனால் ஃபஸ்ட்டே இருக்குது, ஓகேங்களா? ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன். ஓகே, டெலிகிராமில் குரூப்ஸுக்கும் இதே மாதிரி இருக்குமானா? ஆமாம், இதே மாதிரி தான் இருக்கும் குரூப்ஸுக்கும். அதனால் அதையும் காட்டுறேன். ஸோ இந்த குரூப் எடுத்துப்போம். இதுலேயும் அதே மாதிரி ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் நம்ம கொடுத்தோம் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் சேட்டுக்கு காட்டல, சேட்டுக்கும் காட்டுறேன். சேட்டு குரூப் ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் எதுக்கும் சேட்டுக்கும் காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் ஃப்ளாஷ் இன் இங்கிலீஷ் குரூப்பை வச்சு பார்த்தோம். அடுத்தது என் ஃப்ரெண்டோட சேட்டை வச்சு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இங்கேயும் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும், ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பூவர்சன் சேட்டை வச்சு டெலிகிராமில் பார்த்தோம். அடுத்தது நம்ம குரூப்பை ஃப்ளாஷ் இன் இங்கிலீஷ் குரூப்பை வச்சு வாட்ஸ்அப்பில் பார்த்தோம். ஸோ வாட்ஸ்அப்பில் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மோர் கொடுத்தோம்னா ஆட் ஷார்ட்கட் இருக்கும் எல்லா இடத்துக்குமே சரி. டெலிகிராம் கிளைண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணி, ப்ரொஃபைலோ இல்லை அவங்களோட நேம் இல்லை அந்த குரூப் சேனல் நேமோட கிளிக் பண்ணி அதில் மோர் ஆப்ஷனுக்குள்ளே ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். இதே உங்களோட சேவ்டு மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்காது. ஏன்னா சேவ்டு மெசேஜில் இந்த மாதிரி இருக்காது ஆப்ஷன். அது எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. சேவ்டு மெசேஜ் ஓப்பன் பண்ணுவோம். Unavailable in Telegram feature. Saved messages. Translate server error. Back button. Saved messages. 18 vocalized. So நெகோகிராமில் ஆட்டோ டிரான்ஸ்லேட் இருக்கும். ஸோ அதனால் டிரான்ஸ்லேட் சர்வர் யாருன்னு வருது, நான் நெட் ஆஃப் பண்ணிக்கிறதுனால. ஸோ சேவ்டு மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணால் சேவ்டு மெசேஜோட ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, அதாவது
Saved messages waiting for network. ஸோ இந்த மாதிரி சொல்லும். அதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போய் தானே அங்கெல்லாம் மாற்றணும்னு பார்த்தோம் மற்ற சாட்டுக்கெலாம். பட் நம்மளோட சேவ்டு மெசேஜ் சாட்டு அப்படி கிடையாது. Search button. More options button. மோர் ஆப்ஷன் கிளிக் Clear பண்ணி history. ஃபஸ்ட்லேயே இருக்கும். அதாவது ப்ரொஃபைல் பிக்கை கிளிக் பண்ணி அப்படி இல்லைனா அந்த நேமை கிளிக் பண்ணி உள்ளே போகாமல் ஃபஸ்ட்லேயே இருக்கிற மோர் ஆப்ஷன்லேயே ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். Add to home screen. இருக்கு பார்த்தீங்களா, இங்கேயே கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். Save. இதே மற்ற சாட் ஆர் குரூப் சேனல்ஸ் இதெல்லாம்னா இந்த சேவ்டு மெசேஜ் சொல்லி அந்த மாதிரி அந்த இதுக்கு மட்டும் காமிச்சாலே அந்த மாதிரி கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்துக்கிடணும். Back. Page 1. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணதை பார்த்துருவோம். Page 2. Page 4 of 4. ஸோ இதை நீங்கள் எங்கே வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். ஃபோல்டராகவும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். Photos. Flashing technical eyes. இது வாட்ஸ்அப்புக்குள்ளது. முக்கியமாக இதேமாரி ஃபோட்டோ க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் எந்த அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்குன்னு குழம்பிடும். இதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் கொண்டு போயிடும், சாட்டுக்குள்ளேயே கொண்டு போயிடும். What message text box? இந்த பார்த்தீங்களா, Attach button. Payment button. Camera button. ஸோ இப்போ வந்து நம்ம குரூப்புக்குள்ளேயே வந்துட்டோம். Flashing technical eyes. இப்போ வந்து நம்ம ஊர் செஞ்சுட்டு Home இருக்கோமா. button. Page 4 of 4. Flashing technical eye. Comparison. இது வந்து நெக்கோகிராமோடது. ஸோ சும்மா 2 தான்றதுனால இப்படி நான் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்போடது என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிவிட்டு முக்கியமானவங்க கான்டாக்ட்ஸ் குரூப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒன்று ஒரு ஃபோல்டரில் போட்டுருங்க. குரூப்ஸ் ஒரு ஃபோல்டராகவும் சாட்ஸ் ஒரு ஃபோல்டராகவும் வச்சுருங்க. ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் அக்சஸ் பண்ணுறதுக்கு. இல்லைனா எது என்னன்னு குழப்பிக்கிட்டு கிடக்கணும். ஓகேங்களா, அதேமாரி தான் டெலிகிராமுக்கும் சாட்ஸ் குரூப்ஸ்லாம் எது எது முக்கியமோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிட்டு உடனே ஃபோல்டரில் எடுத்து போட்டுருங்க. ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணுவோம். Comparison. 8 voice. 7 voice mess. Go back. Comparison waiting for network. Home page 4 of 4. ஓகேங்களா, இப்படி தான் இந்த ஷார்ட்கட்ஸை செட் பண்ணணும். இது எங்கே வேணுமோ வேலை செய்யும். ஓகேங்களா, ஓகே கைஸ், அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ வாட்ஸ்அப் டெலிகிராம் எடுத்துக்க பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ ஒரு ப்ரௌசரில் ஆட் ஹோம் ஸ்க்ரீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ நான் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். System launcher. 1 tap. 9 Chrome. க்ரோம் கிளிக் பண்ணிப்போம். 9 Chrome. Text box. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு Home button. Home. ஷார்ட்கட் ஆட் பண்ணோம்னா அதை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். Google Translate. ஸோ இப்போ கூகுள் ட்ரான்ஸ்லேட்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னா அதை அழுத்தி பிடிங்க, அங்கே ரிமூவ் இருக்கும், ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து திருப்பி நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் அதே கூகுள் ட்ரான்ஸ்லேட் வெப்சைட் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வெப் வெர்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம மோர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் பார்ப்போம். ஏன்னா இங்கேயும் அந்த மோர் ஆப்ஷன்ஸ் தான் ஆட் ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். ஆட் ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இந்த வெப்சைட்டுக்கு நம்ம பேர் கொடுத்துக்கலாம். ஆனால் இது அதில்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கான்டாக்ட்ஸ் சாட்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறது அங்கெல்லாம் இது முடியாது. ஏன்னா அங்கே வந்து நம்ம தான் டிஃபால்ட்டாக நேம் கொடுத்துருப்போம். குரூப்பு சேனல்ஸ்க்கெலாம் அட்மின் கொடுக்குறது தான் நேம். ஸோ அங்கே வந்து நேம் நம்ம எடிட் பண்ண முடியாது, இங்கே முடியும். Google Translate. Google search text box. ஸோ இந்த நேமை எடிட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை டேப் பண்ணிவிட்டு Showing English. To top. To end. ஓகே, இப்போ நம்ம டெலீட் பண்ணுவோம். Enable. Disable. Delete. Deleted. கூகுள் ட்ரான்ஸ்லேட் இருந்தால் போதும். Delete. S deleted. Space. Done. English. UK. Sorry. Add to home screen. Boss button. Google Trans. Showing English. Done. UK. Click பண்ணிட்டேன். Delete. E deleted. L delete. Done. English. UK. Google add to home. Google showing G deleted. Delete. O deleted. Delete. Okay. Google Translate. G text box. Delete. G deleted. Okay, இப்போ Google Translate இருக்கா? Text box. Cancel. Add button. Add கொடுப்போம். Add to home English. So இப்போ add to home screen வந்துருச்சு. Touch and hold. Google Translate 1x1. Cancel button. ADD automatically. Okay, add கொடுத்துருவோம். More options button. இப்போ நம்ம home போய் பார்ப்போம். Google Translate. இங்க இருக்கு பாத்தீங்களா? Google Translate. இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம் ஓபன் ஆகுதான்ட்டு. More options button. 100 position. Chromeக்குள்ள வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு சில ப்ரௌசரில் இந்த ஆப்ஷன் இருக்காது. அப்படி இல்லைன்னா நம்மளால அதை ஆட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஷேர் கிளிக் பண்ணுங்க. ஷேரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வாய்ஸ் நோட் ரெக்கார்ட் பண்ணுற பட்டன்ட்ட வாட்ஸ்அப் டெலிகிராம்லாம் வாய்ஸ் நோட் ரெக்கார்ட் பண்ண முடியும். அங்கே வந்து காப்பி லிங்க்னு இருக்கும் அந்த இடத்துக்கிட்ட இந்த ப்ரௌசர்லாம்.
அதுக்கு எடுத்து காப்பி Link பண்ணிக்கிங்க. copied. இப்போ வந்து ஹோம் Home போய்ப்போம். button. Home. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, ஐ மீன் வெப்சைட் ஷார்ட்கட் மேக்கர். அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நான் இப்போ ஷார்ட்கட் ஒன்று ரெடி பண்ணுவோம். Voice search. 1 of 1 search. 20. 11 row 3 column settings. 12. 13 row 3 column via. 63 of 13 row 2 column v edit video cutter. 12. 14 row 2 column vocalizer voice. 14 row 5 column WhatsApp. 70 of 14 row 4 column web shortcut. ஸோ இந்த வெப்சைட் வெப் ஷார்ட்கட்டுன்ற இந்த அப்ளிகேஷன் தான். இதை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிப்போம். Web shortcut. இதில் வந்து web shortcut. Rate us. More options button. Shortcut name. ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் நேம். Text box. Show autofill options. Delete. நான் சும்மா ஒரு டைப் மட்டும் பண்ணுறேன். A L C A L C. சும்மா ஏன் இதை எப்படி போட்டிருக்கேன்னா சும்மா தான் போட்டேன். உங்களுக்கு பிடிச்ச நேம் நீங்கள் கொடுத்துங்க. Website URL. https:// இதில் டிஃபால்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, delete பண்ணிடுவோம். கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட யூஆர்ல பேஸ்ட் பண்ணுவோம். https:// www.google.com/search?techwalls Google plus translate &clean to quills ms-android create shortcut. ஓகே गाइस, அதெல்லாம் நம்ம வேணாம். இதுல கிரியேட் ஷார்ட்கட் மட்டும் கொடுப்போம். Showing English. Add to home screen. Touch and hold to place manually. ALC1x1. Cancel button. ADD automatic. ஆட் கொடுப்போம். Create shortcut. இப்போ நம்ம back button. Home screen 1 of 2. இப்போ ALC. நம்மளோட அந்த ஷார்ட்கட் இங்கே வந்துருச்சு பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி அந்த கூகுள் டிரான்ஸ்லேட் இந்த YouTube. Google Translate. இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்ன்றதை நம்ம குரோம்ல இருந்து தானே ஆட் பண்ணோம். ஸோ அதனால வந்து டேரெக்டாக குரோமுக்கு தான் கூட்டிகிட்டு போவோம். இப்போ நம்ம வேறு ப்ரௌசர்லாம் ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கு இந்த மாதிரி வெப்சைட் ஷார்ட்கட் மேக்கரை வச்சு நம்ம ஷார்ட்கட் செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம்னா எந்த ப்ரௌசர்லையுமே போகாது, ஓப்பன் வித்து கேட்கும். இப்போ நான் கீவின்னு ஒரு ப்ரௌசர் வச்சிருக்கேன், அதை கிளிக் பண்ணுறேன். அதே வெப்சைட்டு கூட்டிகிட்டு போவோம். Kiwi browser. 100 position Google search space. இங்கே பார்த்தீங்களா? Detect. இதே கூகுள் டிரான்ஸ்லேட்டை கொண்டு வந்துட்டு இது இந்த மாதிரி தான் நமக்கு தேவையான ஷார்ட்கட்ஸை வச்சுக்கலாம். வேறு எதுவும் அப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி வைக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே guys, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிங்க. தேங்க்யூ guys. Back button. All apps view open. 6 row 5.